ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 12 அத்தியாயம் 8. மார்க்கண்டேயர் தபஸ் செய்தது. சவுனக சூதரை நோக்கி, ஓ சாதுவாகி சூத, கதை சொல்பவர்களுக்குள் சிறந்தவரே, கரையற்ற சம்சாரமாகிய இருளில் சுற்றி கொண்டிருக்கும் ஜனங்களுக்கு நீர் கரையை காண்பிப்பவர். பிரளய காலத்தில் இந்த ஜகத் முழுவதும் நாசம் அடைகிறது அல்லவா? அந்த காலத்தில் கூட மார்க்கண்டேய மகரிஷி நாசத்தை அடையாமல் சிரஞ்சீவியாக இருப்பதாக சொல்கிறார்களே, அது எப்படி பொருந்தும்? அதனை சொல்ல வேண்டும். மேலும் அந்த மார்க்கண்டேயர் இந்த கல்பத்தில் பிறந்தவர் என்று சொல்வோமானால், இந்த கல்பத்தில் இன்னும் ஒரு வகையான பிரளயமும் உண்டாகவில்லையே. அப்படி இருக்க அவர் பிரளயத்தை பார்த்தார் என்பது எப்படி பொருந்தும்?